சூரத்துல் ஃபாத்திஹா அதுக்கு என்னென்ன பேருங்கிறத பார்த்தோம். சூரத்துல் அல்ஹம்துலில்லாவுடைய பேருக்கு வந்து ரெண்டு இருக்கும். ஆல் ப்ரைஸஸ், ஆல் தேங்க்ஸ் ரெண்டுமே வரும். அதுக்கு வேறு வேறு பேர் இருந்தாலும் இந்த அல்ஹம்துன்னு போடும்போது ஒரு அது ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் நம்ம. ரப்புக்கு வந்து ரப்பு வந்து ஒரு டிஃபைன் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய பேர் இருக்கு. ரப்பி அல் மாலிக், முரப்பி, முன்ஐம், கையும், சையீத் அந்த மாதிரிலாம் இருக்கும். எல்லாத்துக்குமே பொதுவாக உள்ளது ரப்பா இருக்குது. அது மாதிரி ஆலமீன் பார்த்தோம். ஆலமீன்கிறது வந்து அகிலத்தார்னா ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் எல்லாத்துக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஆலம்னா வந்து ஃப்ளாக்னு வரும், ஒரு ஒரு ஃப்ளாக். இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூரில் பேர்ட்ஸ் பார்க்குன்னு போனேன். பேர்ட்ஸ் பார்க்கில் சுப்ஹானல்லாஹ் என்னென்ன டிசைன் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆலமீன் ஞாபகம் வந்துச்சு. இந்த ஃப்ளாக் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு மாதிரி உள்ளதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சுன்னா ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணுறேன். அர் ரஹ்மான் ரஹீம் இந்த ரெண்டு வார்த்தையும் ராஹாமலேருந்து வருது. அது ஒன்று ஒன்றும் இன்டென்ஸ் லவ், கேரு, கன்சர்ன், மெர்சி எல்லாமே கலந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ரஹ்மான் வந்து ரெண்டுமே ஒரே ரூட் லெட்டராக இருந்தாலும் ரஹ்மான்ங்கிறது வந்து ஒரு தர்ஜுமா படித்த ததப்புருல் குரானில் வந்து பொங்கும் கருணையாளன், தொடர் கிருபையாளன் போட்டுருந்துச்சு. மாஷா அல்லாஹ் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நம்ம கூட இப்போ அனுப்புன்னு நினைக்கிறேன். வலைக்கம் இஸ்லாம். நசீர் சிஸ்டர் வந்துருக்காங்க. வந்துட்டாங்களா? பெஞ்சு மேலே அணிக்கிறாங்க. பெஞ்சு மேலே அணிக்கிறாங்கன்னு கேட்டேன். சரி. அந்த ரஹ்மான், வலைக்கம் இஸ்லாம், ரஹ்மான் ரஹீம்க்கு வந்து அதோட டெஃபினேஷன் வந்து அளவுக்கு அதிகமான அதாவது எக்ஸ்ட்ரீம். அந்த மாதிரி ரஹ்மான்ங்கிறது அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்தக்கூடிய அருள் புரியவங்களும், ரஹீம் வந்து இந்த கரீம் ஜமீல் அந்த மாதிரி நிலையாக உள்ளதும் பார்த்தோம் நம்ம. ரெண்டுக்குமே வந்து ரஹ்மான் வந்து கற்பனை கெட்டாத அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். உடனே நடக்கிறதா இருக்கும், டெம்பரரியாக இருக்கும். ஃபயில் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும். உடனே இல்லை, எப்போவுமே தொடர்ந்து இருக்கும். அப்படிங்கிற தொடர் கிருபையாளன் அப்படிங்கிறதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம். ரஹ்மான் ரஹீம்க்கு வந்து இது உடனே நடக்காது, இது உடனே நடக்கணும்னு தேவையில்லை. ஆனால் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சுப்ஹானல்லாஹ் அப்படி இருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரஹ்மான் வந்து இன்மைக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். ரஹீம் வந்து மறுமையில் அல்லாவோட அடியார்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. ரஹ்மான்ங்கிறது வந்து பை நேச்சர், ரஹீம்ங்கிறது வந்து பை ஆக்ஷன், செயலால் உள்ளது, அது பண்பால் உள்ளது. அளவற்ற அல்லாஹ் நிகழ்த்த அன்புடையவங்க வந்து நிறைந்த பேரன்பு கொள்ளுதல், கவனமாக பார்த்து கொள்ளுதல், கரிசனாக பார்த்து கொள்ளுதல், கருணை காட்டுதல் இப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஒரு அட்வான்டேஜ் தோணுது. இவ்வளோ பெரிய ரஹ்மானாக இருக்கும்போது நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, அவன் பார்த்துக்குவான், அவனுக்கு தான் 99 தாய் 100 தாய் அதெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். அது இல்லாமல் அவன் வந்து மாலிக் யௌமித்தீனாக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் இதில் வச்சுக்கணும். அப்போ தான் எல்லாமே நீதியாக நடக்கும். அன்பை மாத்திரம் கொடுக்குறான்னு அந்த மற்ற மதங்கள்லாம் இருக்கிற மாதிரி அன்பை போதிக்கிறது மாத்திரம் ஒரு கண்ணை ஒரு கன்னத்தில் மறு கண்ணம் காமிக்குது, அவர் உங்களை காப்பாற்றி விட்டார், அவர் உங்களை தெரிஞ்சு, அதெல்லாம் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு சரியான ஒரு நீதி கொடுக்குமா அப்படின்னா முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரே ஒரே அவங்க வந்து ரொம்ப தண்டனையே கொடுக்கறதுக்குன்னு ஒரு கடவுள் இருந்தாங்கன்னா அங்கே ஃபனட்டிசம் வந்துடும். அங்கேயும் ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது அர் ரஹ்மான் ரஹீம், மாலிக் யௌமித்தீன் ரெண்டுமே சேர்ந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்குது. மாஷா அல்லாஹ். மாலிக்கு வந்து ரப்பும் அதில் இருக்கும். ரப்பி யௌமித்தீன் இல்லை, மாலிக்குங்க ரப்புன்னா அதில் வந்து முன்னியமெல்லாம் இருப்பாங்க. அதான் இல்லாமல் ரப்புங்கிறது வந்து மாலிக்குங்கிறது வந்து அவன் தான் அதிபதியாக இருக்கிறான், அவன் தான் உரிமையாளனாக இருக்கிறான், அவன் தான் எல்லாம் முடிவெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனை நாடினா தவிர மற்றவங்க யாரும் அந்த சமயத்தில் எதுவும் சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய நீங்கள் அப்பாட்டக்கிற அநியாயக்காரனாக இருந்தாலும் அங்கே அதை அனுபவிச்சு தான் ஆகணும். எந்த அளவுக்கு நீங்கள் தீங்கு செஞ்சிருந்தாலும் அதுக்குள்ளே அங்கே வந்து இது கிடைக்கும். தண்டனை பனிஷ்மெண்ட்டுங்கிறத விட முஃபஸிர்னு சொல்கிறாங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட், அவன் என்ன தீர்ப்பளிக்கிறானோ அது தண்டனையாக இருக்கலாம், மன்னிப்பாகவும் இருக்கலாம். ஒன்று அல்லாவுடைய மெர்சி, இன்னொன்று அல்லாவுடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அல்லாவுடைய தண்டனைன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் தண்டிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் படைக்கல. அவன் வந்து அந்த நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்குள்ளே வினை கிடைக்காங்க, விளைவு அங்கே கிடைக்கும், பின் விளைவு. ஹைர் மாலிக் யௌமித்தீன் பார்த்துட்டோம்னா தீர்ப்பு நாளின் அதிபதி. அந்த நாள் காலம் சம்பந்தப்பட்டது,
நாள் கிழமையெல்லாம் எல்லாம் இந்த யோமை பற்றி பார்த்தோம், தீனை பற்றி பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ரைட்டா? மார்க்கம், ஷரியத்து, சட்டத்திட்டம், இதாயத்து, கீழ்ப்படுதல் இது எல்லாமே வந்து அந்த தீனில் வந்துடும். மார்க்கம்னு இருக்கும், நாட்டின் சட்டத்திட்டம் இருக்கும், குரான் வசனங்களும் பார்த்தோம். நீங்கள் நான் போன வாரத்தில் உள்ள அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். அந்த பிரதிபலன், டியூ, கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அது வந்து ரொம்ப, அதனால மாலிக் யௌமி தீன் சொல்லிட்டு சொல்கிறான். அந்த நாளில் அவன் தான் அரசனாக இருக்கான், அவன் தான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த தீன் அப்படிங்கிறது தீனுக்கு இவ்வளோ இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பேரன்பு. அர் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அவன் ரஹ்மானாக இருக்கான், ரஹீமாக இருக்காங்கிறமோ ஒரு ஹோப்பு கிடைக்குது, ஒரு ஆறுதல் கிடைக்குது. மாலிக் யௌமித்தீன் போது ஒரு அச்சம் வருது. சுப்ஹானல்லாஹ் வந்து மாலிக் யௌமித்தீனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அன்பு, ஆறுதல், லவ், ஹோப், ஃபியர் எல்லாம் கலந்த கலவையாக மனுஷன் நிற்கிறான். இது மூணுலையுமே வந்து தௌஹீத் இருக்கு, ரிசாலத் இருக்கு, ஆஹிரா இருக்குன்னு பார்த்தோம், மறுமை இருக்குன்னு பார்த்தோம். ஏகத்துவம், தூதுத்துவம், மறுமை. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஏகத்துவம், தூதுத்துவம், மறுமை போன வாரம் சொன்னது ஞாபகம் இருக்கா நசீம் சிஸ்டர்? ஏகத்துவம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன். நீங்க போன வாரம் இல்லையோ? வந்தேங்க பாய், வந்தேங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அவன் தான், அவனே ரப்பில் ஆலமீனா இருக்கான். அவன் அனைத்து புகழும் அவனுக்கு வருது, வேற யாருக்கும் கிடையாதுங்கும் போது அவள் ஏகத்துவம் வருது. ஏகத்துவம் இருக்குது. மாலிக் யௌமித்தீன் தான் மறுமை இருக்கு. அவன் அர் ரஹ்மான் ரஹீம்ங்கிறான்ல, அந்த ரஹ்மான் ரஹீமாக இருக்கிறான் அப்படின்னா அந்த ரஹ்மான் வந்து அந்த கருணையாளன் அவனுடைய தூதரை அனுப்பி நம்மளை பண்பட செய்யறதுக்கு நிச்சயமாக அவன் செய்வான். ஏன்னா அவன் ஒமார் செல்லாக்கு இல்லா ரஹமத்தில் இல்லா ஆலமீன்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த ரஹ்மா இந்த உலகத்தில் இருக்கு. அவன் ரஹ்மாவோட வந்திருக்கான். அந்த ரஹ்மத் அவ்வளவு அவ்வளவு கருணை உள்ளவன், பொங்கும் கருணையாளன், தொடர் கிருபையாளன். நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் சொல்லாமல் நம்மளை தட்டெறிய விட்டுருக்க மாட்டான். அந்த அந்த ரிசாலத்தான் இந்த தூதுத்துவத்தில் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஹ்மத்துல் ஆலமீன் சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்துட்டு அந்த ரஹ்மான் ரஹீமில் வந்து தூதுத்துவமே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. ஹைட். இப்போ இத்தனையும் கொடுத்து அன்பை கொடுத்தா, மாறுதலை கொடுத்தா, அச்சம் இந்த சென்ஸ் மாலிக் யௌமித்தீன் எனக்கு டியூ இருந்துச்சுன்னா என்ன, இங்கே நான் வந்து பழிவாங்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கே நான் வந்து என்னை வந்து என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க, ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கான கூலி நம்ம வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம்ல, அந்த கூலி மறுமையில் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அது அந்த அந்த அளவுக்கு நானும் செய்யக்கூடாது, எனக்கு யாரும் செய்யக்கூடாதுங்கும் போது அந்த மாலிக் யௌமித்தீனோட வார்த்தை வந்து நம்முடைய வாழ்க்கையை பண்பட செய்யும், தருத்தி பார்க்கும். அப்போ இந்த மூணையும் பார்க்கும்போது அவன் தான் அளவு கடந்த அன்பா இருக்கான், அவன் தான் இவ்வளவு ரஹ்மானா இருக்கான், ரஹீமா இருக்கான், அவன் வந்து மாலிக் யௌமித்தீனா இருக்கான். இங்கேருந்து நீதி ஒழுவாமல் இருக்கும். நான் என்ன செஞ்சேனோ அதுக்குள்ள கூலி எனக்கு அங்கே கிடைக்கும், அதுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் எனக்கு கிடைக்கும் நிச்சயமாக அப்படிங்கிற பரிபூர்ண நம்பிக்கைன்னு பார்க்கும்போது ஒரு எஜமான் ஒரு அடிமைக்கு வந்து பொதுவாக ஒரு எஜமான்கிட்ட வந்து அடிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் விரும்ப மாட்டாங்க. யாராவது வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு எனக்கு அடிமையை எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. யாராவது எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த வார்த்தைகள் அர் ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் சொல்லும் போது நமக்கு வந்து இந்த எஜமான் அடிமைங்கிற ஒரு இதில் வந்து நாமளா சொந்த உணர்வோட யாரோட கட்டளையும் இல்லாமல் இவ்வளவும் எல்லாத்தையும் கொடுக்குறானே அந்த எஜமான் அப்படிங்கும்போது அந்த எஜமான்கிட்ட அடிமையாக இருக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். அந்த எஜமான் இல்லாட்டினா எனக்கு ஒரு வினாடி கூட இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அவன் தான் ரப்புல் ஆலமீனா இருக்கிறான். அந்த ரப்பு இல்லாட்டினா எனக்கு ஒரு செகண்ட் கூட என்னால் ஜீவிக்க முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அவன் தான் அளவற்ற அல்லாஹ் இருக்கான். எனக்கு என்னென்னமோ கொடுக்கணுமோ அவன் தான் கொடுக்குறான். இங்கே இல்லாட்டினாலும் மறுமையில் கொடுக்குறேங்கிறான், அவன் பார்த்துக்கிறேங்கிறான். அவனோட ரஹமத் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் என்னை சுற்றி வந்துகிட்டு இருக்கு. அவன் எஜமான், அவன் மாலிக் யௌமித்தீனா இருக்கான். அந்த மறுமை நாளில் அவன் தான் எஜமானா இருந்து, அவன் தான் அரசனாக இருந்து என்னுடைய குறைகளை மறக்கக்கூடிய வல்லமையும் அந்த ஆற்றலும் அந்த 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 மன்னிப்புத்தன்மையும் அவன்கிட்ட இருக்கு. இப்போ இப்பேற்பட்ட எஜமானுக்கு எனக்கு தேர் இஸ் நோ அதர் வே, நான் வந்துட்டு அடிமையாக இருக்கிறதுக்கு நான் ரெடி ஆகுறேன். ஒரு அடிமைக்குங்கிறதுக்கு வேறு என்ன வேணும்? இந்த உலகத்தில் எவனுமே, எந்த ஒரு ராஜாவும், எந்த ஒரு எஜமானும், எந்த ஒரு அரசனும் இந்த அளவுக்கு ஒரு அடிமையை பாதுகாக்க மாட்டான். அப்படிங்கும்போது பரிபூர்ண சம்மதத்தோட, அதாவது
ஹோல் ஹார்ட்டட்லி நம்ம என்ன பண்ணுறோம், அவன்கிட்ட அடிமையாக இருக்கிறதுக்கு விரும்புகிறோம். ஃபோர்ஸ் பண்ணலை, அவன் உபுதுன்னு சொல்லலை, அடிபணியுங்கள் வணங்குங்கள்னு சொல்லலை, ரைட்டா? நாபுதுன்னு நாங்கள் சொல்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அவனிடம் சரணடைவது வந்து எனக்கு அதுதான் சிறப்பான வழியாக தெரியுது எனக்கு. அப்படிதானே? இவ்வளவு ஆமாங்க செஞ்சவன் பாய். ஃபோர்ஸ் பண்ணி அவுபுதுல்லாஹ்ன்னு சொல்லலை, அல்லாவை வணங்குங்கள்னு சொல்லலை, அவன் அடிபணிங்கள்னு சொல்லலை. அவன் அந்த வார்த்தை சொல்கிறான், ஈயாக்க நாபுதுன்னு சொல்லிட்டு நாம சொல்கிற மாதிரி சொல்கிறான். அந்த வார்த்தை வந்து அவன் சொல்ல சொன்னாலும் நம்ம சொல்லலை, பரிபூர்ணமாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். நிச்சயமாக அவனுக்கே அனைத்து வணக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பை டிஃபால்ட்டு யாரும் சொல்லலைன்னாலும் அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறோம். அப்படிதானே? அல்ஹம்துலில்லாஹ். ஆமாங்க பாய். அப்போ லவ், ஹோப்பு, ஃபியர் எல்லாத்தையும் சேர்ந்து அவனுக்கு சரணடைவது நிரந்தரமான வழியாக இருக்குது, சிறந்த வழியாக இருக்குங்கிறத நான் தீர்மானமாக இருக்கிறேன். நான் அது யாரும் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணலை. அந்த 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 அடிப்பணிவு எப்படி இருக்குன்னா, இதுதான் என்னுடைய கடைசி, என்னுடைய பணிவு தான், இறுதி நிலை பணிவு. நான் இதுக்கு மேலே எதுவும் கிடையாது, அல்லாட்ட சரணடைஞ்சிடுறேன். உச்சக்கட்ட இயலாமை, இதுக்கு மேலே வேறு யாரும் கிடையாது, அவன் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு இயலாமை, கையாளாகத்தனம். என்னால் எதுவுமே செய்ய முடியாது, அவன் நன்றி என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற பரிபூர்ண அந்த அந்த கான்செப்டோட அல்லாட்ட வந்து சரணாகதி அடைகிறோம். உளப்பூர்வமாக உணர்ந்து மனப்பூர்வமாக சரணடைதல். அப்படிதானே? அப்படி வரும்போது அந்த வார்த்தையை அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றான், ஈயாக்க நாபுது வையாக்க நஸ்தாயின்கிறான். அந்த ஈயாக்க நாபுது வையாக்க நஸ்தின் போடுறாமா, ஊபுதுல்லாஹ்னு போடுறான், இத்தக்குல்லாஹ்னு போடலாம். அது இல்லாமல் நாம சொல்ற மாதிரி ஈயாக்க நாபுது நாம சொல்ற மாதிரி அந்த வார்த்தைகள் இருக்கும். இப்போ இதுல எல்லாம் அல்லாஹ் இப்போ ஏற்பட்ட சிறப்பான இருக்கிறாங்கிறதுல நமக்கு இல்மு கிடைச்சது. இல்மு கிடைக்கும் போது இது எப்படி நம்ம செயல்படுத்தும் போது பார்க்கும்போது அமலில் வந்து ஆக்ஷனில் செயலில் வந்து இபாதத்து கொண்டு வரும். இபாதத் இபாதத்து தான் ஈயாக்க நாபுது, நாபுது இபாதா, வையாக்க நஸ்தாயின், இது கேட்குறோம் நம்ம. அப்போ நம்மளோட இல்மு கிடைச்சது, இவ்வளோ புரிஞ்சு பார்த்து எனக்கு அல்டிமேட்டாக இவன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நான் இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு அடிப்பணிடுறது தான், அதான் செயல். அதை தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? சும்மா லாஜிக்காக சொல்லி பாருங்க, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஒன்றுமே இருக்காது. அது முஸ்லீம்னு கேட்கல, இன் ஜென்ரல் இவ்வளவு செஞ்ச ஒரு எஜமானுக்கு நம்ம அடிப்பணிறத சிறப்பு. அப்படிதானே? நம்ம வீட்லேயே ஏதோ ஒரு சேல்ஸ்மேனோ ஏதோ ஒரு வந்து இவ்வளவு சிறப்பாக ஒரு ப்ராடக்டை பற்றி சொல்லும்போது கொடுங்கன்னு சொல்லுவோம். நம்ம டிலே பண்ண, நீங்கள் உடனே கொண்டு வாங்க நீங்கள் அப்படிமோ. அப்படிதானே? அப்போ இவ்வளவு ஆமாங்க பாய். சிறப்பு அல்லாஹ் சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமிddin பை டிஃபால்ட்டு எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் யாரும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணாமல் நேராக வந்து நம்ம ஈயாக்க உன்னை வணங்குகிறோம், உன்னிடம் உதவி தேடுகிறோம்னு சொல்கிறோம். நம்ம அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். அப்போ இந்த சூரத்துல் ஃபாத்தியாவில் உள்ள ஒவ்வொன்றும் வந்து அறிவியல் ரீதியாகவும் மனப்பூர்வமாகவும் உளப்பூர்வமாகவும் அந்த வார்த்தை ரீதியாகவும் அந்த அமைப்பு ரீதியாகவும் அமேசிங், அமேசிங். ஈயாக்க நாபுது வையாக்க நஸ்தாயின். இபாதத் வணங்குதல், வழிபடுதல். வழிபடுதுங்கிறது வழியில் செல்லுதல், அது ரெண்டும் ஒன்று தானே மீனிங். அதில் இத்தாத்துன்னு இருக்கும். இபாதத் இத்தாத், அத்தியுல்லாஹு கீழ்ப்படிதல், ரெண்டுமே ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கும். அத்தியுல்லாஹ்னா அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல்னா அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை வணங்குங்கள் கிடையாது. அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடிபணியுங்கள், கீழ்ப்படியுங்கள். ரெண்டுக்குமே வந்து அத்தியுல்லாஹ் யூஸ் பண்ணுவான். சுப்ஹானல்லாஹ். அப்படிதானே? ஆமாங்க பாய். இபாதத்தும் இருக்கும், இத்தாத்தும் இருக்கும். அதுல இபாதா இத்தா ரெண்டுமே இருக்கும். குல் அத்தியுல்லாஹ் வர் ரசூல் ஃபைன் தவல்லோ ஃபைன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரூன். இங்கே என்ன இருக்கும்? அல்லாஹ்வுக்கும் அதோட தூதருக்கும் வழிபடுங்கள்னு இருக்கும். அத்தியுல்லாஹ், ரைட்டா? அத்தியுல்லாஹ் வழிபடுங்கள்னு இருக்கலாம், வணங்குங்கள்னு இருக்கலாம். ரெண்டுக்குமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் உள்ளது, கம்பைன் ஆகிருக்கக்கூடிய விஷயங்கள் இது. அது மாதிரி இன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி ஃபவுபுதுல்லாஹ முஹ்லிஸல் லஹுத்தீன். நபியே உமக்கு உண்மையை கொண்டு வேதத்தை இருக்கிறோம், ஆகவே கீழ்ப்படுதை அல்லாஹ்வுக்கு உரித்தாக்கியதாக நிலையில் அவனை நீர் வணங்குவீராக. ஃபவுபுதுல்லாஹ முஹ்லிஸல் லஹுத்தீன். இப்போ ரெண்டுமே அத்தியுல்லாஹும் இத்தாத்தும் இபாதத்தும் பின்னி பிணைஞ்சு ஒன்று இருக்கும். இபாதத்துன்னு சொல்லலாம், அத்தியுல்லான்னு சொல்லலாம், ரெண்டும் மேட்சிங்காக இருக்கும். அப்போ ஒன்று வந்து இதில் எல்லாமே வந்து இதில் இந்த சர்வ் அல்லான்னு சொல்லிட்டு யூசுஃப் அலி போட்டிருப்பாரு இங்கிலீஷில். அங்கே வந்து
என்ன சொல்கிறோம், இபாதத்துக்கு வந்து என்ன வார்த்தை இருக்கும்? இபாதத்துக்கு வழிபடுதல் தானே? இல்லை இல்லை, அந்த வேர்டு வந்து ஒபேன்னு இருக்காது, ஒரு இபாதத்துக்குன்னு ஒரு வேர்டு இருக்கும். அதாவது வழிபடுதல். ஒன்று இபாதத் வந்து வணங்குதல், ப்ரேன்னு இருக்கும். இங்கே வந்து செர்வ் அல்லான்னு இருக்கும், வழிபடுறன்னு இருக்கும். ரெண்டு மாதிரியும் இருக்கும், ரைட்டா? அதே மாதிரி இன்னொன்று மௌதூதியோட ஒரு இதில் இருந்துக்கும், அலம் அலம் அவுஹதி இலைக்கும் யா பனி ஆதம அல்லா தஅபுது ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுக்கு அடிபணியாதீர்கள், இன்னகுலக்கும் அதுவும் முபீன். இங்கே வந்து சைத்தானை வணங்காதீர்கள் வராது. இபாதா வந்து ரெண்டு மீனிங்லேயும் இருக்கும். நீ வணங்குதலையும் இருக்கும், கீழ்ப்படுதலாம் இருக்கும். லா தாபுதுன்னு சைத்தானுக்கு அடிப்பணியாதீர்கள் தான் இருக்கும், சைத்தானை வணங்காதீர்கள்னு வராது. அடிப்பணிகிறது வணங்குறது வந்து கிட்டத்தட்ட நமக்கு தமிழில் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ரெண்டுமே வந்து அரபியில் ஒத்த கருத்தை உடையதாக இருக்கும், ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். சர்ஃபு ஞாபகம் இருக்கா? அபதா அபதா இருக்குங்க பாய். அபத அபத அபதா அபது அபதத் அபததா அபத்து அபத்தும் அபத்ன அபத்ன அபத் அபத் அபத்ன அபத்துமா அபத்தும் அபத்தி அபத்துமா அபத்தும்னா அபத்து அபத்னா. 1.5 2 ஸ்பீட்ல பத்தாவது. அப்புறம் யாபுது யாபுதானி யாபுதுன தஅபுது தஅபுதானி யஅபுத்ன யாபுதுன தாபுது தாபுத தௌபுதானி யாபுதுன. பெண்பால் வந்தா பிரச்சனைன்னு சொன்னா கோச்சுக்கிறீங்க. தௌபுது தௌபுதானி தௌபுதுன்னா கரெக்டா தானே சொன்னோம். தௌபுதீன தௌபுதானி தௌபுதுன தௌபுதுன தாபுதுன ஆபுது தௌபுதுன நாபுது ஆபுது நாபுது. அப்புறம் அம்ரு ஓபுத் ஒபுது ஒபுது ஓபுதா ஒபுது ஒபுதி ஒபுதா ஒபுதுன ஓபுதுன. லா தௌபுத் லா தௌபுதா ஒபுதா லா தாபுது லா லா தௌபுதி தாபுதி லா தாபுதா லா தாபுதுன. நாபுது. நாபுது எங்க வருது? மாதி, முதாரி, மஸ்தர், இஸ்மு ஃபாயில், இஸ்மு மஃபூல், அம்ரு, நஹி. அபத யாபுது يعبد யாபுது, عبد இபாதத், இபாதா இபாதத், இஸ்மு ஃபாயில், عابد ஆபித் ஆபித் பித், மஅபூத், மஅபூத் மாபூது عبد أمر வந்து தஅபுது, லா தஅபுது. லா தாபுது. இதான் வந்து இப்போ இபாதா. இபாதாக்கு வந்து செயலுக்கு வந்து இறுதிநிலை பணிவு, உச்சக்கட்டை இயலாமை, கையாள ஹத்தனம் எல்லாத்தையும் வச்சுட்டு பார்த்தோம்னா ஔபுது வணங்கு, வழிபடு, அதுதானே? ஔபுது வணங்குங்கள், வழிபடுங்கள். நாபுது நாங்கள் வணங்குகிறோம், வழிபடுகிறோம். யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை சொல்றான். உங்களையும் உங்கள் முன்னாடி படைத்த உங்கள் இறைவனை வணங்குங்கன்னு சொல்லிட்டு உஅ்புதுங்கிற வார்த்தையும் இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹால என்ன பண்ணா உஅ்புதுன்னு நான் கட்டளை இடல, உஅ்புதுன்னு நான் கட்டளை இடல, நஅ்புதுன்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம். இய்யாக்க நஅ்புதுன்னு சொல்றோம். அப்ப இதுல உள்ள சிறப்பு என்னன்னா, நஅ்புது நாங்க சொல்றோம், நாங்க டிக்ளேர் பண்றோம், நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க சரணடைகிறோம், எங்களோட சுய விருப்பத்துல உன்னுடைய அடிமையா இருக்கிறதுக்கு நாங்க ரெடி, தயார் அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்ல கொஞ்சம் அந்த எழுத்துப்பிழை இருக்கா? நான் பாக்குறேன் இன்ஷா அல்லாஹ். நாபுதுல நாபுதுல இருக்கா? அந்த கண்ணுக்கு எங்கன்னு தெரியுது. வணங்குகிறோமோ வழிபடுகிறோமோ சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு வார்த்தை உருவாயிருக்கு. வணங்கி வழிபடுகிறோம் இருக்கா? எங்க நான் இதுலையா? இப்ப அந்த வணங்குதல் இங்கேயா முன்னாடியா? இப்ப முன்னாடி பார்த்ததுல வணங்குங்கள் வழிபடுங்கள், வணங்குங்கள் வழிபடுங்கள். நாங்கள் வழிபடுகிறோம். ஓகே ஓகே, வழிபடுகிறோம் இருக்கோம். அங்கே மாற்றிக்குவோம் அதை இன்ஷா அல்லாஹ். இன்னொரு மாற்றினா இதை கவனிக்கலாம். ரைட், ஓகே. நாபுதுங்கிறது வந்து இப்போ வந்து நாம்ங்கிறதுக்கு வருது, ரைட்டா? இப்போ நாபுது நாங்கள் வழிபடுகிறோம், இப்படிதானே?
இந்த சர்ஃபு தெரியாதவங்க, கிராமர்ல இல்லாதவங்கலாம் ஒன்றும் இது பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நாங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் எங்களோட மாஸ்டராக இருப்பீங்க, சும்மா ரிவிஷன் பண்ணிக்கிறோம் நாங்கள், அவ்வளோதான். எஜமான் அடிமை நாபுது, எஜமானின் வற்புறுத்தலோ அச்சுறுத்தலோ இங்கே இல்லை. நான் ஒத்துக்கிறேன், அப்படிதானே? என் சுய விருப்பம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம், மாலிக் யௌமித்தீன்ல எனக்கு கம்ப்ளீட் நான் வந்து அதில் சரண்டர் ஆகிட்டேன். இப்படி ஒரு ரப்பு, இப்படி ஒரு எஜமான், இப்படி ஒரு கிங்கு மாலிக்கு எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு பரிபூர்ண சந்தோஷத்தோட சம்மதத்தோட நான் இறங்கி நான் அவனையே வழிபடுங்குகிறோம். ரைட்டா? இப்போ இது நாங்கள் வழிபடுகிறோம் அப்படிங்கிறது வந்து வினைச்சொல் தேர்ட் பர்சன் நாபுதுஹு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை வணங்குகிறோம். ரைட்டா? வழிபடுகிறோம். நாபுதுஹும் அவர்களை நாங்கள் வழிபடுகிறோம். ஆமா, அவர்களே நாங்கள் வணங்குகிறோம், வழிபடுகிறோம். ரைட்டா? இது வந்து தேர்ட் பர்சன் தானே, அவனைங்கிற போது. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ஒரு தேர்ட் பர்சன் தான் சொல்றோம். நேரில் வந்து நீனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லலாம். நம்ம எல்லாமே தேர்ட் பர்சனாக போயிட்டு இருக்கு. ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுகிறாங்க. அங்கே இல்மு தான் பேசிகிட்டு இருக்காங்க, ஃபேல் வரல, செயல் வரல. நாபுதுஹு அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவனே வணங்குறோம்னு சொல்லிட்டு அதுவும் தேர்ட் பர்சனாக இருக்கும். இங்கே செகண்ட் பர்சன் என்ன ஆகுதுன்னா நாபுதுக்க தானே, ஐயாக்க நாபுதுக்க அவர் இல்லை, நாங்களே நௌபுதுக்கனா உன்னை நாங்கள் வணங்குகிறோம். நிறைய மாத்திரம் உன்னை நாங்கள் வணங்குகிறோம். ரைட்டா? நௌபுதுக்க, உன்னை நாங்கள் வணங்குகிறோம். மாத்திரம் உன்னை நாங்கள் வணங்குகிறோம், வழிபடுகிறோம். ரைட்டா? இப்போ நவுனு என்ன பண்ணுச்சு, டென்ஸாக மாறினுச்சு. தேர்ட் பர்சன் டென்ஸாக மாறும்போது அது செகண்ட் பர்சன் டென்ஸாக மாறும்போது தன்னிலை, முன்னிலை, படற்கைன்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இது எப்படின்னா, பொதுவாக நம்ம போன வாரம் பார்த்தோம். நம்ம லிட்ரேச்சர் இங்கிலீஷ் தமிழ்லாம் எழுதும் போது ஒரு தேர்ட் பர்சன் எழுதுனா தேர்ட் பர்சனாக தான் எழுத முடியும். என்று சொன்னார், அவர் வந்தார், அவர் உடனே புறப்பட்டு சென்று அங்கே போய் கடையில் சென்று இந்த பொருள் இருக்கிறதா என்று கேட்டாருங்கும் போது இந்த பொருள் இருக்கிறதாங்கிறதுக்கு ஒரு அப்போஸ்ட்ரோபி போட்டு தான் எழுதுவாங்க. அல்லது இந்த பொருள் இருக்கிறதா என்று கேட்டார் அப்படின்னு இருக்கும். என்ன பண்ண அதற்கு அவர் அப்படின்னு போட்டு ஒரு கமா போட்டு ஒரு 2 கோடு போட்டுட்டு இல்லை அப்படின்னு சொல்லணும். என்றார் அவர், உடனே இவர் கேட்டாருங்கிற மாதிரி இப்படி போட்டு தான் எழுத முடியும். இங்கிலீஷில் அதுவும் இப்போ இந்த மாதிரி தனியாக தெரியும். இங்கே எப்படின்னா தேர்ட் பர்சன், செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படி மாறி மாறி வரும். இங்கே மாறி மாறி வந்தாலும் அர்த்தம் மாறாது. இந்த நான்ங்கிறது இதே மாதிரி ஒரு விஷயம்தான். அல்லாஹ் தஆலா நாம்னு சொல்லிட்டுருப்பான், நான்கும். இதெல்லாம் வந்து நம்ம எலக்வன்ஸ் வந்து இந்த பலாகா வந்து நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வச்சு பார்க்கும்போது இங்கிலீஷில் உள்ள அந்த லிட்ரேச்சரில் உள்ள ஒரு கிராமரை வச்சு அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த எலக்வன்ஸை வச்சு பார்க்கும்போது தவறாக தெரியும். அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அரபிங்கிறது வந்து அது தனித்துவம் உள்ளது, அதுக்குன்னு தனி விதி இருக்குது, அதுக்குன்னு தனியாக இருக்கும். அந்த பலாகாங்குவாங்க, அது அப்படி மாறும். இப்போ இந்த இதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப்னா, இதா சாலக இபாதி என்னுடைய அடியார் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால்னா எங்கே பேசிட்டு இருக்கான்? ரசூல்லாட்ட பேசிட்டு இருக்கான். ஃபைன்னி கரீப்னா குல் ஃபைன்னி கரீப்னு இல்லை, ஃபைன்னி கரீப்னா நேரம் அவனே வந்துடுறான். குல் ஃபைன்னி இங்கே தமிழில் தர்ஜுமா போடுவாங்க, அவர்களோட இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள்னு எங்க இல்லை. இன்னி கரீப் நான் வந்துட்டேன். சுப்ஹானல்லாஹ். ரைட்டா?
அந்த மாதிரி அரபி மொழியில் இந்த அந்த பலாகாவில் வித்தியாசம் இருக்கும். அதை புரிஞ்சுக்காம இதில் வந்து தவறு காண முடியாது. தேர்ட் பர்சன் செகண்ட் பர்சனாக மாறும், செகண்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சனாக மாறும். அது அரபியோட ஒரு தனித்துவம் அது. ரைட். நசர முஸ்லிமுன், முஸ்லிம் உதவினார். நசர முஸ்லிமன், முஸ்லிமுக்கு உதவினார். முஸ்லிமன் நசரா, இது நம்ம படித்தோம். இப்போ சும்மா ஜஸ்ட் பார்க்கறதுக்கு இந்த பாடத்துக்கு சம்பந்தம் இல்லாது இது. இந்த மாதிரி முஸ்லிமன் நசரனா முஸ்லீமுக்கு மட்டும் உதவினார் எப்படின்னு வரும். இந்த பாடத்துக்கு சம்பந்தம் இல்லை. இப்படியும் இந்த மாறி வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதுக்கு தான், ஒரு உதாரணத்துக்கு தான். அபத, அபதா, அபது, அபதத், அபதத்தா, அபத்ன, அபத்த, அபத்துமா, அபத்தும், அபத்தி, அபத்துமா, அபத்துன்னு, அபத்து, அபத்னா, யபுது, யபுதானி, யபுதுன்னு, தபுது, தபுதானி, தபுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இங்க வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா, இந்த அபதக்க, ரைட்டா, அபதன அடிபணிந்தான், அபதக்க உனக்கு அடிபணிந்தான், அப்படிதானே? அபதாக்க உங்கள் இருவருக்கும் அடிபணிந்தான், அபதூக்க உங்களுக்கு அடிபணிந்தான். எப்படி வரும்? அப்படிதானே? உனக்கு அடிபணிந்தார்கள். அபதத்க உனக்கு அடிபணிந்தாள். அபதத்தாக்க அந்த இருவரும் உனக்கு அடிபணிந்தார்கள். அபதுனக்க, அப்ப இந்த கா போட்டோம்னா எல்லாம் என்ன பண்ணும்? அபுது க, இங்க அபுதுக்க உன்னை வணங்குகிறேன், நவுபுதுக்க உன்னை வணங்குகிறோம். அப்படிதானே? ஆமாங்க. வந்து இந்த இடத்துல ஒரு கா போட்டா ஹூ போட்டீங்கன்னா அபத ஹூ அவனை வணங்கினான், அபதக்க உன்னை வணங்கினான், அபதஹா அந்த அந்த இருவரையும் வணங்கினான், அப்படித்தானே வரும். அபதஹா இந்த பெண்களை வணங்கினான். இந்த மாதிரிலாம் அபத வந்து அதுக்கப்புறம் வந்து தமீர் சேர்த்தோம்னா ரப்புஹுங்கிற மாதிரி வந்துடும். தமீர் வந்து தனியா நிற்காது. ரப்புஹு தான், ஹூ ரப்புன்னு வராது. அப்படிதானே? தமீர் முன்ஃபசில் முத்தசில் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க. இந்த குரூப்ல இருக்கீங்களா, சாட்ல உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நான் புதுசு புதுசா பேசுற மாதிரி இருக்கா, இல்லை எல்லாம் உங்களுக்குலாம் அத்துப்படியா? எஸ் நோன்னு சொல்லுங்க. அபதஹு, அபதக்க, நவுதுக்க, அது புரியுதா உங்களுக்கு? எஸ் நோ இல்லையா? பேனா எடுத்துட்டு உள்ள போல் இருக்கு. ரைட், ஓகே. இப்ப நவுதுக்க உன்னை வணங்குகிறோம். We worship you. நவுதுக்க. கே நவுது உன்னை மட்டுமே உன்னை மட்டுமே வணங்குகிறோம். அப்ப கே வந்து முன்ஃபசிலா இருக்கு, அது தனியா நிக்காது. அப்ப அதுக்குன்னு ஒரு போட்டதுதான் ஈயாங்கிற ஒரு குர்சி. ஈயாக்க நாபுது, நாபுதுக்க அப்படின்னு வராது. அதுல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். உன்னை மட்டுமே, யூ அலோன்ங்கிற மாதிரி ஒன்று வரணும். அப்போ வந்து கே நாபுது தான் மாற்றி போட முடியும். கே நாபுது போட்டால் கா தனியாக நிற்காது. அதுக்காக சொல்லிட்டு ஈயாங்கிற ஒரு குர்சியை போட்டு ஈயாக்க நாபுது அப்படின்னு இருக்கும். ஓகேயா? பழைய ஸ்டூடெண்ட் தானே அவங்களாம், அதனால தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தாயின். கே நாபுது ஈயாக்க நாபுது போட்டோம்னா யூ அலோன் வி வர்ஷிப். ரைட்டா? இங்க என்னன்னா, அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனா இருக்கான், அர் ரஹ்மானா இருக்கான், மாலிக் யௌமித்தீனா இருக்கான். இவ்வளவும் பார்த்து இவ்வளவு புலகாங்கிதம் அடைந்து இப்பேற்பட்ட ரப்புக்கு நான் அடியானா தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? உன்னை மட்டுமே வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றோம். இது நம்ம ஆரம்பம் முதல் இதில் படிக்கும் போது இந்த வார்த்தை சொல்லும் போது ஈயாக்க நாபுது வையாக்க நஸ்தீன் சொல்லும் போது என்னுடைய அடியானு இது எனக்கும் என்னோட அடியானுக்கும் உள்ளது, அது நான் என்ன கேட்குறானோ நான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றதாக நம்ம ஹதீத் குத்ஸில படித்தோம். இப்போ இந்த வார்த்தை சொல்லும் போது அல்லாஹ் தாலா குதூகலத்தில் இது எனக்கு அடியானுக்கு உள்ளது. ஈயாக்க நாபுது என்ன வணங்குறேன்ட்டான், நான் பார்த்துக்கிறேன். ஈயாக்க நஸ்தீன் அவன் என்ன உதவி செய்யறேன்னு கேட்குறான், நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அவனுக்கு உள்ளது, நான் என்ன வேணாலும் கொடுப்பேன்.
அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் இந்த வார்த்தையை இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன நான் உணர்வு பூர்வமா இது வரைக்கும் கேட்டிருக்கேன். நான் தொழுகையில கேட்டிருக்கேன். இய்யாக இந்த அழுத்தம் ஷத்து இல்லாம இய்யாக்கன்னு வந்துச்சுன்னா மீனிங்கே மாறி போயிடும். ஒரு ஸ்காலர் கூட பேசியிருப்பாரு, சூரியனை வணங்குகிறோங்கிற மாதிரி வரும்னு சொல்லிட்டு. இய்யாக நஅபுது. நம்ம பொதுவாக நம்ம தமிழ் கூறும் நல்லுலகில் அல் ஃபாத்திஹா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சவுண்டை சொல்லுங்க. அல் ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித். மறுபடியும் சூரா ஃபாத்திஹா சொல்லி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். என்ன இருக்கு? இய்யாக்கன்னு தான் வரும். அழுத்த முடியாது. நேரம் அழுத்தினா அவர் ஆமீன் சொல்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரு தாய் நமக்காக எல்லாம் அவங்க சொல்றாங்க, வீட்டுக்கு வந்தோடனே ஷூவை கழட்டி போட்டு உள்ள வாங்குறாங்க. ஷூவோட நான் போறேன். டேபிளில் சாப்பாடு வச்சிருக்காங்க, உட்காந்து சாப்பிடுங்கிறாங்க. எடுத்துட்டு போய் ரூமில் உட்காந்து சாப்பிட்றேன். குளிச்சுட்டு சாப்பிடுப்பாங்கன்னா குளிக்காம உட்காந்துருக்கிறேன். எல்லாம் செஞ்சுட்டு அந்த அம்மாவுக்கு எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் அனுபவிச்சிருப்பீங்கல்ல. அது முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா ஐ லவ் யூன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதுக்கும் இய்யாக நஅபுது இல்ல, உயிரோட்டம் இல்லாம ஒண்ணுமே இல்லாம மண்ணு மாதிரி நான் சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இல்ல இல்ல. வய்யாக நஸ்தஈன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இருக்கு. இப்படி இருக்கலாம். இய்யாக நஅபுது வ நஸ்தஈன் இருக்கலாம். அப்படிதானே? வாப்பட்டம் வந்துருக்குல்ல. ஆனா இங்க வையாக்கா மறுபடியும் அழுத்தி சொல்றான், உன்னிடம் மட்டுமே. சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு அழுத்தம், இந்த ஒரு அழகு இதுல இருக்கும். நஸ்தஈனோட ரூட் வேர்டு ஆவான. இது ரூட் லெட்டர் இல்லத்தோட லெட்டர் வந்ததுன்னா ஆன ஆன ஆனு ஆனத் ஆனதா ஆன அன்ன அன்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன அன்து அன்னா. யுஈனு யுஈனானி யுஈனூன துஈனு துஈனானி யுஇன்ன துஈனு துஈனானி துஈனூன துஈனீன துஈனானி துஇன்ன உஈனு நுஈனு ஐன ஐன் ஐன்த ஐன் வருது. ஐன் ஐன ஐனு ஐனி ஐனா ஐன்ன லா துஇன் லா துஈனா லா துஈனு லா துஈனி லா துஈனா லா துஇன் துஇன்ன. இது ஆவனாங்கல உள்ள ஒரு பேட்டர்ன். இது கேட்டா நமக்கு படிக்கிறது நஸ்தஈன் படிக்கிறோம். இஸ்தான இஸ்தானா இஸ்தானு இஸ்தானத் இஸ்தானதா இஸ்தான்ன இஸ்தானத் இஸ்தான்த இஸ்தான்துமா இஸ்தான்தும் இஸ்தான்தி இஸ்தான்துமா இஸ்தான்துன்ன இஸ்தான்து இஸ்தான்னா. யஸ்தஈனு யஸ்தஈனானி யஸ்தஈனூன தஸ்தஈனு தஸ்தஈனானி يستعن மாஷா அல்லாஹ் மாஷா. இஸ்தீன்னா. ஓகே. தஸ்தஈனு தஸ்தஈனானி தஸ்தஈனூன தஸ்தஈனா தஸ்தஈனீன தஸ்தஈனானி தஸ்தஇன்ன அஸ்தஈனு நஸ்தஈன். பாய் மேல يستعينக்கு நூ போட்டிருக்கீங்க. நூ போட்டுருக்காமா? தம்மா போட்டிருக்கீங்க. போட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். பார்த்து இன்ஷாஅல்லாஹ். இஸ்தஈன் இஸ்தஈனா இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் استعيني استعينا استعينا لا تستعين لا تستعين تستعيناني لا تستعينون لا تستعينين لا تستعينان لا تعين. عبد يعبد عبد يعبد عبادة فعابد معبود عبد لا تعبد.
அது மாதிரி ஆன யுஈனு இஆனத்தன் முஈனுன் முஆனன் ஐன் ஐன் லா துஈன் இங்கேயும் வருதான் ஐன் தான் வரணும். அதே மாதிரி இந்த இந்த ஆவானால வந்து தசாலப்பட்டில் பார்த்தீங்கன்னா தவா தாவன எத்தாவனு தாவுனன் முத்தாவினுன் முத்தாவனுன் தாவன் லா தத்தாவன். பிரயத்தனம் எடுத்து சொல்றதுல இஸ்தானா யஸ்தஈனு இஸ்தியானா இஸ்தியானா முஸ்தஈனுன் முஸ்தஆனுன் இஸ்தஈன் லா தஸ்தஈன். அது மாதிரி அவத இஸ்தியாத சொல்றோம்ல இஸ்தியாத யஸ்தஈது இஸ்தியாத முஸ்தஈதுன் முஸ்தஆதுன் இஸ்தஈத் லா தஸ்தஈத். ரைட். இங்க எப்படின்னா அல்லாஹ் தஆலா வந்து இந்த வார்த்தையில வந்து நஸ்தஈனுங்கும் போது இந்த இஸ்தியானா வந்து பிரயத்தனம் எடுத்து இயலாமையை வெளிப்படுத்தி உதவி கேட்கறது. உதவியில வந்து நசரா இருக்கு, வேற என்னென்ன இருக்கு, நசர, அப்புறம் முசாதா, இதெல்லாம் வந்து ஹெல்ப்புக்கு உள்ளது. பிரயத்தனம் என்னன்னா நசரு முசாதா ஆவுனு ஆவுன்னு பார்த்தோம்ல அது இஸ்தியானா, இது எல்லாமே வந்து உதவி கேட்கறது தான். நசர்லாம் உதவி கேட்கறது நார்மல். இந்த இஸ்தியானாங்கும் போது இஸ்தாக்ஃபிர்லா இருக்குல்ல, அஸ்தாக்ஃபிர்லா இஸ்தக்ஃபுரு இஸ்தியாதா, அந்த ரெண்டுமே நம்ம இப்போ உதவி கேட்குறோம்ல அல்லாட்ட வந்து சைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு தேவைன்னு சொல்கிறாங்களா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இஸ்தியாதான்னு இருக்கும். அது மாதிரி இங்கே இஸ்தியானா. இஸ்தியானா என்னன்னா ஒரு பிரயத்தனம் எடுக்கணும், ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த கார் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் ரோட்டில் போகும்போது கார் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், டிக்கியை திறந்து ஸ்டெப்னி எடுத்து அங்கே ஜாக்கியை எடுத்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு அந்த ஸ்பேனரை போட்டு நான் கழட்டி பார்ப்பேன். அந்த அந்த போல்ட்டெல்லாம் நல்லா டைட்டாக இருக்கும், என்னால் கழட்ட முடியாது. மெனக்கட்டு பார்ப்பேன், முடியலை, என்னால் முடியாதுங்கும் போது தோண்டு போய் நிற்கும் போது கையை காமிப்பேன். அப்போ யாராவது ரோட்டில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி முடியலை சார், எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கும்போது எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அரபு நாட்டில் இருந்த வரைக்கும் இல்லை, இங்கே எனக்கு அந்த மாதிரி அனுபவிக்கலை. யார் அரபி கூட நிப்பாட்டுவான், நிப்பாட்டி என்னன்னு பார்த்து செட் பண்ணிட்டு போவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு என்னால் முடியலை அப்படிங்கும் போது உதவி கேட்கறது தான் இந்த இஸ்தியானா. அதே நான் வந்து காரில் உள்ளே உட்காந்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கும் போது ஒருத்தவங்க ஹார்ன் அடிக்கிறேன், இங்கே பாரு டிக்கியில் டயர் இருக்குது, இந்த டயரு பஞ்சர் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஒட்டி மாற்றி கொடுத்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு கேட்கறது வந்து இஸ்தியானா கிடையாது. அதுக்கு வேறு வார்த்தைகள்லாம் இருக்குது. என்ன தவான எல்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் வார்த்தை இருக்குது. அவனு ஆன எல்லாம் இருக்குது. இங்கே இஸ்தியானா என்னன்னா ஈயாக்க நஸ்தஈன்னா நான் உன்கிட்ட உதவி கேட்குறேன்னா நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டேன், என்னால் என்ன முடியுமோ அவ்வளோ செஞ்சுட்டேன். நான் நீ இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ இல்லாமல் உன்னுடைய உதவி இல்லாமல் என்னால் ஒரு இதை கூட நகர்த்த முடியாது. ஆனால் நான் நகர்த்தியிருக்கேன் பாரு அப்படின்னு அந்த அது அது நமக்கு தெரியணும். கதவை சாத்திட்டு நான் நகர்த்துற மாதிரி நகர்த்தணும்னு நிற்கிறது இல்லை. அல்லாஹ்க்கு எல்லா நேரமும் தெரியும் நான் என்ன செஞ்சேன், நான் எவ்வளோ முயற்சி செஞ்சேன். நான் இந்த கேட்குறேன்னே, இந்த கேட்கக்கூடிய அளவுக்கு இஸ்தியானாங்கிற இந்த இஸ்தியில் வரக்கூடிய பேட்டர்னில் கேட்கக்கூடிய அளவுக்கு தான் என்னுடைய செயல் இருந்துச்சா, இல்லை நான் வாயளவில் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், இல்லை நான் உணர்ந்து தான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன். ஐயாக்க நாம்பது ஐயாக்க நஸ்தஈன். இஸ்தியானா ஐயாக்க நஸ்தஈன்ல இப்படி இருக்கு. இங்கே வரும் ஃபஐனுனி பி குவத்தின் அஜல் பைனக்கும் பைனஹும் ரத்மா, இதில் இருக்கும் சூரா கஹ்ஃப்ல. அது மாதிரி தஆவனு அலல் பிர்ரி வ தக்வா, நீங்கள் வந்து உதவி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கும். பண்ணிச்சு டைம் ஆயிடுச்சா? டைம் இருக்கு.
புரியுதாம்மா நான் சொன்னது? புரியுதுங்க பாய். அல்ஹம்துலில்லாஹ். சவுண்ட் இல்லையே, பசியாக இருக்கீங்களா என்னன்னு இல்ல தெரியல. இல்ல இல்லங்க பாய். தாவணும் அல்லது பிர்ரி தக்குவா, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்க. இது 2 பேர் வருதா? தாவணும், ம். அங்க வந்து உதவி செய்யுங்கள். ஐநூனி எல்லாமே ஒரே ரூட் வேர்டு தான். ம். ரைட்டா? இங்க எப்படி இருக்கும்னா, இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் இஸ்த பேட்டர்ன்ல யூஸ் பண்ணுவான். உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க செய்றோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்ய முடியும். நீ நாங்க எங்களுடைய எஃபோர்ட்ட நீ பார்த்து, நீ புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் என்ன ஓப்பனா இருக்கு. அது செஞ்சு குடு அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து, இது இப்படிதான் இஸ்தஈன் தான் கேட்க முடியும். அதே மாரி யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வோட கேளுங்க அப்படிங்கிறதுக்கு பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் கேளுங்கங்கிறான். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கும்போது என்னுடைய பொறுமையை எல்லாம் கடந்து நான் போறேன்னா, நான் மெனக்கெட்டேன்னா, தொழுகையில நான் உயிரோட்டமா இருந்தேன்னா, அதை வச்சு நான் கேட்கணும். தொழுகையே ஒண்ணும் இல்லாம இருந்துச்சுன்னா, பொறுமையே இல்லாம இருந்துச்சுன்னா, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். நம்ம ஜஸ்ட் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த எனக்கு ஒரு கஷ்டம்னு இருந்துச்சுன்னா, நேரா போய் 2 ரக்காயத்து தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்போங்கிறதுக்கு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்ன்னு வச்சிருக்கோம் நம்ம. இஸ்தஈனுன்னா நீ கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் 2 சொல்றான். ஒண்ணு பொறுமையை கொண்டு, ஒண்ணு தொழுகையை கொண்டு. உன்னோட தொழுகை எப்படி இருக்கு? தொழுகை இந்த ஸ்டெப்னி கழட்டுற மாதிரி இருக்கா? இல்ல கார்ல உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு நீ யாரையோ கழட்ட சொன்னியா? பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். மெனக்கெடணும். உன்னை மட்டுமே வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகிறோம். இங்க என்ன இருக்கு? இய்யாக்க நஅபுது ஃபர்ஸ்ட் வருது, வய்யாக்க நஸ்தஈன் அடுத்தது வருது. நஅபுது ஃபர்ஸ்ட் வருது, நஸ்தஈன் செகண்ட் வருது. நஅபுது அல்லாஹ்க்கு உள்ளது, நஸ்தஈன் எனக்கு உள்ளது. அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்துற. எது செய்யணும்? இப்ப பத்ர் போர்ல வந்து மலக்குமார்கள் வந்து சஹாபாக்களுக்கு வந்து உதவி செஞ்சாங்கன்னா எங்க இருந்து செஞ்சாங்க? எந்த இடத்துல இருந்து செஞ்சாங்க? போர்க்களத்துல. போர்க்களத்துல. அது 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 அப்படியே நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்ல அங்கேருந்து மக்காவிலேருந்து மதீனாவில் வந்து பள்ளியிலே உட்காந்து மஸ்ஜித் நபவியில் உட்காந்து துவா செஞ்சுட்டு அந்த மக்கள்லாம் அப்படியே அழிச்சுன்னு சொல்லியிருக்கலாமே. போர்க்களத்தில் இறங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு ரசூல்லாவோட தூங்க முடியல. தூங்க முடியல. நோன்பு. நின்னாங்க. களத்தில் நின்று என்னால முடியலைங்கும் போது மலக்குமார்கள் வருவாங்க. பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். அதுல நின்று முடியலைன்னொன்னே அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தோழன். நெருப்பு குண்டத்துல போட்டதுக்கு பிறகுதான் பர்தன் சலாமன் ஆச்சு. அப்படிதானே? ஆமாங்க பாய். எதுவுமே இல்லாம உட்கார்ந்து எனக்கு மாத்திரம் இந்த சோதனை வருதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்போம்? என்ன செஞ்சுட்டோம் நம்ம கேட்கறதுக்கு? இந்த இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் நம்மள்ட்ட வாழ்க்கையில உயிரோட்டமா இருந்திருக்கான். அவனை மட்டும் தான் வணங்குறேன் நான். அவனை மட்டும் தான் உதவி, அவனுக்கு மட்டும் தான் உதவி தந்தா நான் அப்படியே டாக்டர்கிட்ட போகணும். இதெல்லாம் வந்து நூதனமான பேச்சு. அந்த டாக்டர் யாரு? டாக்டர் ஒரு கருவி, மருந்து ஒரு கருவி. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் அவன் மறக்கல. அவர் ஒரு கருவி. ஒரு மரத்துல இந்த மரத்துல இருந்து இதை சேர்த்து வச்சு கட்டுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளைச்சல் இல்லைன்னொன்னே எனக்கு இது தெரியாது நீங்களே பார்த்துங்கிறவங்க தான் ரசூலுல்லாஹ். யதார்த்தமான ரசூலுல்லாஹ். இய்யாக்க நஅபுது முதன்மை, இய்யாக்க நஸ்தஈன் 2ஆம் நிலை. நஅபுது இய்யாக்க வந்ததும், இய்யாக்க மறுபடி வந்ததும், நஸ்தஈன்ங்கிறது இஸ்தஈன், அந்த இஸ்தியானா இந்த வேர்டு யூஸ் பண்ணதும் அமேசிங். இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் உண்மையிலேயே நமக்கு புரிஞ்சுதுன்னா, உண்மையிலேயே நமக்கு இது அர்த்தம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோ பெரிய சிறப்பா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அதை இந்த இந்த வாரத்தில் கற்றுக்கிட்டோம் நம்ம.
இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம உணர்வுபூர்வமாக நம்ம லைஃப்ல ஈயாக்க நாபுது வையாக்க நஸ்தைன் நல்லா ஃபீல் பண்ணுங்க. எதனால அல்லாஹ் தாலா வந்து நாபுதுன்னு சொல்லிட்டு என்ன டிக்ளேர் பண்ண வச்சான்? ஊபுதுல்லாஹன்னு ஏன் சொல்லல? அப்ப இது வந்து பை டிஃபால்ட் என் மனசை அறிஞ்சு நான் வந்து எந்த ஃபோர்ஸும் பண்ணாம நான் ஈயாக்க நாபுது சொல்றேன். எந்த ஃபோர்ஸும் செய்யாம நான் ஈயாக்க நஸ்தைன்னு சொல்றேன். ஈயாக்க நஸ்தைனுக்கு முன்னாடி நான் மெனக்கட்டு இருக்கணுங்கிற வார்த்தைக்காக அல்லாஹ் தாலா இஸ்தைனா இந்த இஸ்தங்கிற பேட்டர்ல உள்ளது போடுறான். அப்ப எனக்கு 2ஆம் நிலையில எனக்கு என்னோட வேலையும் இருக்கு. நான் செஞ்சிருக்கணும், செய்யணும். அங்கேயும் நான் வணங்கணும், இங்கேயும் நான் செய்யணும். அங்க வணங்குறதுக்கு வந்து எனக்கு யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. ஈயாக்க நாபுதுங்கிற ஈயாக்கன்னு நான் போடுறேன். நான் நவுபுது போடல, நவுபுதுக்க போடல, ஈயாக்கன்னு போடுறேன். இப்போ உன்னை மட்டுமே வணங்குறோம், தெள்ள தெளிவா இருக்கிறோம். ஈயாக்க நஸ்தைன் சொல்றதுலையும் தெள்ள தெளிவா இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வந்து எஹ்தின சிராத்தில். ஏன்னா இப்போ நம்ம கேட்குறோம், ஈயாக்க நஸ்தைன் கேட்குறேன், உதவி செய்யணும். என்ன உதவி? ஏதாவது ஒரு தெரிஞ்சால் தானே கேட்க முடியும். உன்னிடம் உதவி தெரியும், என்ன உதவி உனக்கு வேணும்? அப்போ அதுக்கு அடுத்தது எஹ்தின சிராத்தில் முஸ்தகீம்னு வருது. அந்த உதவி ஒன்று கம்பைன்டு. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். சூரத்துல் ஃபாத்திஹா வந்து என்ன சொல்ல, உம்முல் குர்ஆன், என்ன சொல்றது, திறவுகோல், ரைட்டா? குர்ஆனுடைய தோற்றுவாயா இருக்கு. அப்போ இதுல வந்து இது ஒன்று தெரிஞ்சாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு அதில் இருக்கிறதுனால இந்த சூரத்துல் ஃபாத்திஹால எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹால அமேசிங்காக இருக்குது. இது வரைக்கும் நம்ம 8 வாரமாக போகிறோம். நம்ம இது வரைக்கும் ஈயாக்க நாபுது வையாக்க நஸ்தைன் வந்திருக்கோம் நம்ம. அப்போ இது நமக்கு இப்படி இருக்குன்னா, எவ்வளோ பெரிய 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 ஸ்காலர்லாம் ஈயாக்க நாபுது வையாக்க நஸ்தைன் அப்படிங்கிறது 3 வால்யூம் இருக்குதான். 3 வால்யூம் புக்கு போட்டிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க உள்வாங்கி, எந்த அளவுக்கு பார்த்து பிரமிச்சு போய், சுப்ஹானல்லாஹ், அது ஒன்றுமே இல்லாமல் நம்ம வச்சிருக்கோமேங்கிறத வேதனையாக இருக்குது. சரௌண்டிங்ஸில் உள்ள பள்ளியிலலாம் இந்த மாதிரி சொன்னாங்களான்னு தெரியல. இப்போ நான் சொல்லணும்னு தேவை கிடையாது. இந்த விஷயத்தை வந்து ஒரு ஃபஜருக்கு பிறகு உட்காந்து எல்லார்ட்டையும் சொல்லி எல்லாரும் அழுதுருவாங்க. வாழ்க்கையை பண்படும். ஒன்றுமே இல்லாமல் சடங்காக போயிட்டு இருக்கேங்கிறது தான் வேதனை எனக்கு. அல்லாஹ் காப்பாற்றுவான் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாமு அஸ்ஸலாம். அலைக்கும். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.